ஒரு தொழிலாளர் உடைய ஹெல்த் வரைமுறைகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேக்ட்ரி ஒரு ஒர்க்கர்ன்றவர் ஒரு எம்ப்ளாயின்றது ஃபேக்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்கும் அவர் ரொம்ப முக்கியமானவர். அதனால் வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ் இன் டேஞ்சரஸ் மெஷின்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கிறத செக்ஷன் 23 இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒர்க்கர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம், இந்த மே புரட்சி அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா 8 hours தான் ஒரு ஒர்க்கர் வேலை செய்யணுங்கிறது ஃபிக்ஸ்டு. அக்கார்டிங் டு தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 48 hours இதுதான் அது சொல்லுது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் தான் இந்த மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன். இப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ஒர்க் கல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பற்றி நிறைய ஆக்ட் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அந்த விளக்கமாக சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது விஷயமா ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்னைக்கு எடுத்து பேச போகிறது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். தொழிலாளர் நல சட்டத்தில் ரொம்ப முக்கியமானது தொழிலாளர் பாதுகாப்பு, அது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 1948 அமலுக்கு வருது. இந்தியா ஃபுல்லாக வருது, சுதந்திரமானதுக்கு அப்புறமா வருது. ஒர்க்கருடைய 3 மெயின் கிரைட்டீரியா சொல்லுவாங்க, அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹெல்த், ரெண்டாவது வெல்ஃபேர், மூணாவது சேஃப்டி. இதான் அக்கார்டிங் டு தி ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த், சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு இருக்கும். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சாப்டர் 3 ஒரு தொழிலாளர் உடைய ஹெல்த்துக்கான வரைமுறைகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. அதாவது வெரி சிம்பிள், ஃபேக்ட்ரி ஒர்க் அட்மாஸ்பியர் வந்து கிளீன்லினஸாக இருக்கணும். செக்ஷன் 11 to 20 அதில் நிறைய செக்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு ஃபேக்ட்ரி வந்து கிளீனாக இருக்கணும். அப்போ தான் ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு வேலை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஃபஸ்ட்டு கிளீன்லினஸ், அதுக்கப்புறமா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எஃப்ளன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் அங்கங்கே போட்டு இது பண்ணாக்கா அதுவே பல இடைஞ்சல் கொடுக்குன்றதுனால டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எஃப்ளன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். ஒரு கொடோனில் போட்டு அப்படியே இருட்டு அறையில் போட்டு ஒர்க்கரை வேலை செய்ய வைக்கக்கூடாது. நல்லா வெளிச்சம் இருக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கணும், காற்று வரணும், டெம்பரேச்சர் குட் டெம்பரேச்சர் அவங்களுக்கு நிலவர மாதிரி இருக்கிற இடத்துல வேலை செய்ய வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ் எல்லாம் வரக்கூடாது. சில ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி கிரைண்டிங் ஃபேக்ட்ரியில் நிறைய டஸ்ட் அண்ட் ஃபியூம்ஸ் வரும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர், சிம்னிஸ் அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணணுன்றதையும் இந்த ஹெல்த்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓவர் க்ரௌடிங்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு 3 பேர் தான் ஒரு இடத்துல நின்று மெஷினில் நல்லா தாராளமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீயாக வேலை செய்யணும்னு இருக்கும்போது அங்கே கொண்டு போய் ஒரு 7 பேரை போடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயாக இடம் விட்டு வேலை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓவர் க்ரௌடிங், அந்த ஆல்ரெடி நான் சொன்னேன். வென்டிலேஷன்ன்றது எப்போ வரும், காலையில் சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் வென்டிலேஷன் வரும். நைட் ஷிஃப்ட்டும் நடக்கும் இல்லைங்களா, அப்போ இருட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ப்ராப்பர் லைட்டிங் போடணும் அப்படின்றத இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர், இது வந்து செக்ஷன் 18 சொல்கிறாங்க. ப்ராப்பர் ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு ஒர்க்கருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பிட்டூன்ஸ், லேட்ரின் அண்ட் யூரினல்ஸ் கொடுக்கணும், ஸ்பிட்டூன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் நிறைய மசாலத்திற்கு கேன்டீன் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சில இதுக்கு. இது வந்து பேசிக்கான ஒரு ஹெல்த். இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஆக்குப்பையர் கொடுத்து ஒர்க்கரை வேலை வாங்கணும் அப்படின்னு இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இது ஹெல்த். ரெண்டாவது சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபேக்ட்ரி ஒரு ஒர்க்கர்ன்றவர் ஒரு எம்ப்ளாயின்றது ஃபேக்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்கும் அவர் ரொம்ப முக்கியமானவர். அதனால்
வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அது என்னன்னாக்கா மிஷின் ரொம்ப அசார்டஸ் மிஷின்ஸ்லாம் இருக்கும். பட்டறை இருக்குது, இரும்பு கொடுப்பாங்க, கட் பண்ணும், வெட்டும், வெல்டு பண்ணும். இந்த பேரிங்லாம் செய்கிற இடத்துக்குலாம் ரொம்ப அசார்டஸ் ஜாப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஃபென்சிங் ஆஃப் தி மிஷினரி மேலே ஒரு கவர் போட்டு மூடி வைக்கணும். வேலை செய்யும்போது அடிப்படாத அளவு, கைகி படாத அளவுக்கு ஃபென்சிங் பண்ணணுன்றது இந்த ஃபஸ்ட்டு சேஃப்டி மெஷர் சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஆன் நியர் மிஷினரி இன் மோஷன் அப்படின்னாக்கா ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற மிஷினரி கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை அடுத்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ் இன் டேஞ்சரஸ் மெஷின்ஸ், இது வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கிறத செக்ஷன் 23 இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் கியரிங், செல்ஃப் ஆக்டிங் மெஷின்ஸாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி இருந்தாங்கனாக்கா கார் சேசிஸ் வர்றதுல இருந்து இந்த சேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் சில ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இருக்கும்போது நல்லா ட்ரெயின் பண்ண ஒர்க்கரை மட்டும்தான் அங்கே விடணும். இல்லைனா ஏதாவது அடிக்கும்போது இந்த பக்கம் இருந்தால் மெஷினுக்கு தெரியாது, அப்படியே எடுத்து வந்து இப்படி இந்த பக்கம் அடிக்கும். அப்போது இங்கே யாராவது நின்றுட்டு இருந்தாருன்னா கிரெயின் மாதிரி இருக்கும், அது அடித்து தள்ளி விட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்றதுனால செல்ஃப் ஆக்டிங் மெஷினுக்கு ப்ரிகாஷனரி ட்ரைனிங் கொடுத்த ஒர்க்கரை தான் அப்பாயிண்ட் பண்ணுன்றதை இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ்ன்றது என்னன்னாக்கா ஃபோக் லிஃப்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நிறைய பொருளுங்களை வெயிட்டு மேனுவலாக தூக்க முடியாதுன்றதுனால ஒரு ஃபோக் லிஃப்ட் ஒரு சின்ன வண்டியில் வச்சு இது கை மாதிரி இருக்கும், கொண்டு போய் வைப்பாங்க, கொண்டு வந்து இறக்குவாங்க, இது பண்ணுவாங்க. இதில் செயின் புல்லிங் அண்ட் ஹாஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்டர் லைசன்ஸ் வாங்கி அப்பப்போ ரினிவல் பண்ணி அந்த மெஷின் அண்ட் வைக்கில் தான் யூஸ் பண்ணுன்றதை இந்த சேஃப்டி மெஷரில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர்ஸ் அண்ட் தி ஸ்டேர்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்ற சேஃப்டி மெஷர்ஸ். அதே மாதிரி ஒரு இதில் வேலை செய்கிறாங்க, பில்டிங் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ப்ராப்பர் கோகுல்ஸ் கொடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும். அந்த வெல்ட் பண்ணுற அந்த நெருப்பு பறக்கும் இல்லைங்களா, அது வந்து படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி கவசம் மாதிரி ஒரு உடைகள் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஒர்க்கருக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்து கொடுக்கணுன்றது சொல்லியாச்சு, அடுத்து சேஃப்டி கொடுக்கணுன்றதை சொல்லியாச்சு. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பர்டிகுலராக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வைக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. சேஃப்டி ஆஃபீஸர் அந்த பர்டிகுலர் ஒர்க்கருடைய நலன்கள் சேஃப்டியை கண்காணிக்கணும், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ளோர் கமிட்டின்னு இருக்கும், சேஃப்டி கமிட்டின்னு இருக்கும், அவங்க உட்காந்து எந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுக்கலான்றதை டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. இதெல்லாம் சேஃப்டி ஆங்கிளில் வரும். இது ஃபேக்ட்ரி ஆக்டில் 2வது. 3வது வெல்ஃபேருங்கிறது வந்து சரி, வந்துட்டாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கர் என்னென்ன வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். யூரின்ஸ் கொடுக்கணும், யூரினல்ஸ் கொடுக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லா கொடுக்கணும், அவங்களுக்கு கேன்டீன் கொடுக்கணும், உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் கொடுத்து அவங்க சாப்பிட்டு வைக்கணும். அதே மாதிரி வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கையில் கரையாகும், இதில் கரையாகும். அவங்களாம் வீட்டுக்கு போகும்போது நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுன்றது இந்த வெல்ஃபேர் மெஷரில் சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சிட்டிங், ஒரு ஒர்க்கரு பைப் வந்துட்டுருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பைப் வந்துட்டுருக்கோம், ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் கூட ஒரு டியூப் மாதிரி வந்துட்டுருக்கோம், டியூப் ரெடி அப்படியே வந்துட்டுருக்கோம், கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த ஃபோக் வருது இல்லைங்களா, சைக்கிளோட ஃபோக் அந்த டியூப்பில் தான் வந்துட்டுருக்கும், வந்துகிட்டே இருக்கும், கட் ஆகிட்டே இருக்கும், எடுத்து 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 வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நின்றே இருக்கும்போது அவங்களுக்கு கால் வலிக்கும் இல்லைங்களா, அட்லீஸ்ட்டு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அவருக்கு அரேஞ்ச் பண்ணும், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணுன்றது இல்லை சொல்லுது. அதே மாதிரி கேன்டீன்ன்றது செக்ஷன் 46 பிரகாரம் ஒரு 250 பேர் 150 பேர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்ரூமும் ஈட்டிங் ரூம் மாதிரி கொடுக்கணுன்றது சொல்லுது. கேன்டீன்ங்கிறது ப்ராப்பர் கேன்டீன் செட்டப் வந்து கொடுக்கணும், 250 பேருக்கு மேலே வேலை செய்கிற கம்பெனிக்கு கொடுக்கணுன்றது இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் சொல்லுது. அதுக்கப்புறமா சேஃப்டி ஆஃபீஸர் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே ஒரு சேஃப்டி பாதுகாக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கணும் ஃபேக்ட்ரியில். அவரு அவங்க வெல்ஃபேரை கவனிக்கணும். ஏதாவது இந்த வெல்ஃபேரில் குறை இருந்ததுன்னா இவங்க அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.
அந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுக்க வேண்டியது ஒரு எம்ப்ளாயரோட கடமைன்றது இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் சொல்கிறாங்க. வீக்லி ஹாலிடேஸ், ஒரு ஒர்க்கர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம். இந்த மே புரட்சி அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா 8 ஹவர்ஸ் தான் ஒரு ஒர்க்கர் வேலை செய்யணுங்கிறது ஃபிக்ஸ்டு, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மேலே ஏதாவது வேலை செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு ஓட்டி கொடுக்கணும், இது கொடுக்கணுன்றதெல்லாம் அதில் இருக்குது. அது இல்லாமல் வீக்லி ஹவர்ஸ் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம். அக்கார்டிங் டு தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 48 ஹவர்ஸ் இதுதான் அது சொல்லுது. அதுக்கு மேலே வேலை செஞ்சாக்கா ஓட்டி கொடுக்கணுன்றது சொல்லுது. ஒரு நாளைக்கு 8 ஹவர், வீக்லி 48 ஹவர்ஸ் வேலை செய்யலாம். அதுக்கப்புறமா டெய்லி என்ன டைமுக்கு வரணும், என்ன டைம் போகணும், இதெல்லாம் கூட இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சாக்கா அவங்களுக்கு என்ன அலவன்ஸ் கொடுக்கணும், என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணும், சேஃப்டி என்ன பண்ணணும், வெல்ஃபேர் என்ன கொடுக்கணும், எல்லாமே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் வந்து சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை எப்படி க்யூர் பண்ணணும், என்ன ரெக்டிஃபை பண்ணணும், ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷனரி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுக்குது. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வேலை செய்கிறாங்க. ஃபைனலாக ஒரு சேலரி வாங்கணும், வேஜ் வாங்கணும். ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் லிங்க் பண்ணி தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஒர்க் ஆகுது. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டை நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன் என்னன்றது, எவ்வளோ சேலரி கொடுக்கணும், மினிமம் வேஜஸ்னால் என்ன, ஃபேர் வேஜஸ்னால் என்ன, பிஎஃப்னா என்ன, இஎஸ்னா அதில் என்ன டிடக்ஷன் வரும், எப்படி பண்ணணும், சேலரினா என்ன, இதெல்லாம் நான் இன்னொரு வேஜஸில் சொல்கிறேன். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ன்றது இவ்வளோ தாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் தி அதர் மெஷர்ஸ் ஒரு எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணணுன்றது சொல்கிறது அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஒர்க். இதை யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் தான் இந்த மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ன்றது ரொம்ப பெருசு, அதை சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஒரு 7-8 நிமிஷத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதர் ஆக்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன்.